வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நபர் சுப பலன்களை பெறுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்போது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார். தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குரு மே 1, 2024 அன்று மாலை பிற்பகல் 2:29 மணிக்கு ரிஷப ராசியில் பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் பிற்பகல் 1:46 வரை தொடரும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? குரு பெயர்ச்சி 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். குரு பெயர்ச்சி 2024 விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நண்பராக இருந்தாலும் சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார். குரு உங்களுக்கு 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருப்பதால் 7ஆம் வீட்டில் கேந்திரதிரிகோண உறவை ஏற்படுத்துவார். இது உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களையும் தரக்கூடியது. குரு 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் தெளிவான வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்தால் இப்போது அவை குறைந்து ஸ்திரத்தன்மையை அடையத் தொடங்குவீர்கள். உங்கள் மூலதனத்தில் சிலவற்றை வணிகத்தில் முதலீடு செய்யலாம். இது வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை தரும். சில புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களை சந்திப்பதன் மூலமும் உங்கள் வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலமும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலமும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உங்கள் வியாபாரத்தை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள். உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் தூய்மை இருக்கும். உங்கள் உறவு அழகாக வாழத் தொடங்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும் மற்றும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு உணர்வும் எழும். இங்கு அமைந்துள்ள குரு உங்கள் 11வது வீட்டையும் முதல் வீட்டையும் 3வது வீட்டையும் நோக்கும். குரு பெயர்ச்சி 2024 படி குரு உங்கள் வணிகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவார். உங்கள் வணிகத் திட்டங்கள் பலனளிக்கும் மற்றும் அவர்களிடமிருந்து வலுவான நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள். உங்கள் தினசரி வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் எப்படியும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள். அவர்கள் உங்கள் வேலையிலும் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல மற்றும் அதிக ஊதியம் பெறும் வேலையைப் பெறலாம். தொழில் ரீதியாக இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியில் குருவின் செல்வாக்கு உங்களை சீரான நபராக மாற்ற உதவும். சூழ்நிலையை சரியாக மதிப்பீடு செய்து சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் வணிகத்திலும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றத்தை அடைய முடியும். 3ஆம் வீட்டில் குருவின் பார்வையால் உடன் பிறந்தவர்களுடன் உறவு வலுப்பெறும். உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவையும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். உங்கள் மனைவியின் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். இது உங்களுக்கும் பயனளிக்கும். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு வக்ர நிலையில் இருக்கும் போது அந்த நேரத்தில் வியாபாரத்தில் சில மந்த நிலைகள் இருக்கலாம். ஆனால் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் முன்னேறுங்கள். அக்டோபர் 9 முதல் குரு வக்ர நிலையில் நுழைகிறார். இந்த காலகட்டத்தில் உடல்நலப் பிரச்சினைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம்.
உங்கள் வணிக கூட்டாளருடன் பேசும்போது கவனமாக இருங்கள், ஏனென்றால் விஷயங்கள் சூடாக இருந்தால் அது சிக்கல்களை உருவாக்கும்.